யானையை பார்த்துருக்கீங்களா? உருவத்தில் ரொம்ப பெருசு. அதோட மெமரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமாங்க. அது மறக்கவே மறக்காதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் தன்னை அடித்தாங்க, யார் தனக்கு தண்ணி கொடுத்தாங்க, இது எல்லாத்தையுமே வந்து யானை வந்து சூப்பராக சொல்லுமா. சரிங்களா? அப்போது இந்த யானைக்கிட்டேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல விஷயங்களை என்ன பண்ணிக்கோங்க, மெமரி வச்சுக்கோங்க. சரியா? ஏதாவது தண்ணி கொடுத்த விஷயம், யார் அடித்தாங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மெமரி மட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகே. ஸோ நல்லா கேளுங்க. இன்றைக்கி இன்னொரு இன்செக்ட் பார்க்க போகிறோம். தேனி. தேனி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? தேனி வந்து என்ன செய்யும்? கூட்டமாக வாழும், தேன் கொடுக்கும் நமக்கு. உருவத்தில் ரொம்ப சின்னது. ஆனால் என்ன பண்ணுது? தேன் கொடுக்குது. ஆனால் சின்னதாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குது. ஓகேவா? இப்போ நாம் கூட சின்னவங்களாக தானே இருக்கிறோம். நமக்கு உருவத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? பல நல்ல காரியங்கள் நம்மளை சுற்றின ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நம்மளால் உருவாக்க முடியும். மூணாவது பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ். இதுக்கு வந்து 3 ஹார்ட் இருக்குது, 9 மூளை இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு மூளையை வச்சே பயன்படுத்த முடியல. அதுக்கு பாருங்கள் 9 மூளை. அதாவது ஒரு இதையும் உடஞ்சி போச்சுன்னா 2 இதையும் அப்படியே என்ன பண்ணுமா? ஓட ஆரம்பிச்சிருமா. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு துரோகம் வந்தாலுமே நமக்கு இன்னும் 2 பலம் இருக்குதுன்னு தைரியத்தோடு என்ன பண்ணோம்? நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். பென்குயின் பார்த்துருக்கீங்களா? அதில் 2 இருக்குது, மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. அப்போது மேல் என்ன பண்ணுமா? ஒரு ஃபீமேல் பென்குயினை பார்த்தோன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் கொடுக்குமா. சரியா? அதே மாதிரி தான் நமக்கு என்ன கொடுக்குறது? கல் கொடுக்குற மாதிரி தான் தோலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அன்றைக்கி இருக்கணும். டால்ஃபின் பார்த்துருக்கீங்களா? டால்ஃபின் வந்து தூங்கும்போது பார்த்திங்கன்னா மூளையில் பாதி மட்டும் தான் தூங்குமா. மீதி பாதி தன்னோட எதிரி யார் யார் வராங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்குமா. சரியா? நாமளும் பெண்கள் தானே, வழியில் தூங்காமல் விழித்து உங்கள் கனவை காப்பாற்றி நீங்கள் எல்லாரும் போராடி ஜெயிக்கணும். சரியா? சிங்கம் பாருங்கள், கூட்டமாக வாழுமா, தனித்து போராடும், தன்னுடைய இறையை பந்தாடும். அதே போல் ஒரு வலிமையான மிருகமாக இருக்குது. யானையை பார்த்திங்கன்னா நல்ல மெமரி வச்சுருக்குது. தனக்கு யார் கொடுத்தாங்க, யார் அடித்தாங்கன்னு 2 விஷயத்தையும் தெரியப்படுத்துறது. தேனி உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் என்ன பண்ணுது? தன்னோட சாம்ராஜ்யத்தையும் பெருசாக உருவாக்குது. சரியா? இப்போ நல்லா பாருங்கள். இதெல்லாம் எதுக்காக இந்த கதை? பயமே இல்லாமல் ஒரு பறவை ஓடிச்சா, அது ஹனி பேட்கர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஆக்சோலாட்னு ஒரு பறவை. ஓகே. அதாவது 1000 வழியில் ஜெயிக்கணும்னு வழியை தேடி ஓடுறது ஆக்டோபஸ். ஓகேவா? உடஞ்சவங்களும் திரும்ப என்ன பண்ண முடியும்? வளர முடியும் அப்படிங்கிறது ஆக்சோலாட் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பறவையும் ஒரு விலங்கினமும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? வாழ்க்கையோட வளரக்கூடிய அந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ மிருகங்களிடத்துலேருந்து நம்ம எவ்வளோ விஷயங்களை கற்றுக்குறோம்? உண்மை தானே? நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தலாமா? நாமளும் பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் சாதிக்கிறோம். இன்றைக்கி சொன்ன இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.